அப்பனே முருகா ஞான பண்டிதா அப்படின்னு கடவுளுக்கு ஒரு பூஜையை போட்டு எல்லாரையும் நல்லாவை என்னையும் நல்லாவைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இவங்க என்னோட அக்காவும் ஃப்ரெண்டும். நீங்களும் அப்படியே ஒரு ஹாய் சொல்லிடுங்க. இன்னைக்கு சிக்கன் சமைக்க போகிறோங்க. அட சிக்கன் தானே சமைக்க போகிறீங்க, இதில் என்னமா இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை, கேளுங்க. என்னென்னா இந்த பேச்சுலர் பசங்க சேர்ந்து சமைச்சாதான் அலப்பறை பண்ணுவாங்கன்னு பேர். ஆனால் நாங்கள் லேடிஸ் 3 பேரும் சேர்ந்து சமையல் பண்ணுறங்கிற பேரில் ரொம்ப பெரிய அலப்பறைலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னன்னு கேட்குறீங்களா? என்னென்னா சிக்கன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா செரிமானத்துக்கு ரசம் சாப்பிடுவோம்ல, அதை தான் நாங்கள் முன்னாடியே சமைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்படி எதை முன்னாடி செய்கிறது எதை பின்னாடி செய்கிறதுன்னு தெரியாமல் ரசத்தை முன்னாடி செஞ்சிகிட்டு இருந்தோங்க. சரி வாங்க ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னென்னா ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு போட்டு அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாவெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வரமிளகா சேர்த்துக்கணும். அது வதங்கினதுக்கு அப்புறம் இந்த மிளகு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் பூண்டு இதை எல்லாத்தையும் அரைச்சி போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு அப்புறம் இந்த தக்காளியை முன்னாடியே 2 அரிஞ்சு போட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சுக்கணுங்க. வேக வச்சு அதை நல்லா மசிச்சு போட்டுக்கணுங்க. இப்படி இவ்வளவெல்லாம் போட்டு சமைச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுங்க. என்னென்னா இது ரசமா இல்லை தக்காளி குழம்பா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லைப்பா இது ஆந்திரா ஸ்டைல் ரசம், இப்படி தான் இருக்கும், இதுக்கு பேர் தான் ரசம் அப்படின்னாங்களா. சரி நானும் நம்பி சாப்பிட்டுட்டேங்க. இப்போ அடுத்து நம்ம சமையலுங்க. சிக்கன் செய்கிறேன், எவ்வளோ அருமையாக செய்கிற பாருங்க. ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், இந்த கசகசா, பட்டை, கிராம்பு இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதில் வெங்காயம் ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. என்னம்மா நீ பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே சமைச்சான்னா இதுக்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, அது நல்லாவா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் கரெக்டு தான். என்னென்னா ஒருத்தர் இருந்து சமைச்சாலே ஒரு மாதிரி இருக்கும். நாங்கள் 2-3 பேர் சேர்ந்து சமைக்கிறோமா, அதில் யார் என்ன பேசியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோன்னு எனக்கே புரியலைங்க எடிட்டிங் போது. அதான் சரி நம்ம வாய்ஸ் ஓவரே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்டேங்க. அப்படியே வீடியோ நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிட்டு பாருங்கள். சரி இப்போ வாங்க நம்ம சிக்கனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கனையும் போட்டு வதக்கிட்டு அதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இனிமே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஒரு விஷயத்த. நான் சொன்னல ரொம்ப அருமையான சிக்கன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லோரும் சிக்கன் பொடி போடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பொடி இருந்தால் போடுவாங்க. ஆனால் நான் சிக்கன் கிரேவிக்கு சில்லி சிக்கன் பொடி போட்டு சமைச்சேங்க. அப்படி எல்லோரும் விழுந்து சிரிக்காதீங்க, எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னடா இது நம்ம இப்படிலாம் போட்டு சமைச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு நானே ஒரு பக்கம் மண்டை பிச்சு தான் இருக்கேன். ஆனால் இது என்னென்னா தமிழ்நாட்டில் வாங்குகிற சில்லி சிக்கன் பொடி இல்லைங்க, இது ஆந்திரா சில்லி சிக்கன் பொடி. அதனால் இது கிரேவிக்கும் போட்டு சமைச்சிக்கலாம். அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி அலப்பறை பண்ணி 2 மணி நேரமாக சமைச்சு முடிச்சுட்டு எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட உக்காந்துட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாச்சும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இது வீடியோவுக்காக சொல்லலைங்க, நிஜமாலுமே நாங்கள் நைட்டு எல்லோரும் இப்படி தான் ஒன்றா உட்காந்து எதையாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.